ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு ஸ்பேசியஸான 2 BHK வீடு, 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் டூப்ளக்ஸ் டைப்பில் இந்த வீட்டை கட்டியிருக்கிறதுனால வீடு நல்லா ஸ்பேசியஸாக வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் பெரிய கார் பார்க்கிங், 17க்கு 17 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஒரு பெரிய லிவிங் ஹால்னு வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1300 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 26 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் டிசைன்ஸும் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் டைப்பில் பெரிய பால்கனி கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 20க்கு 11. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. நார்த் சைடில் பெரிய செட்பேக் ஏரியா விட்டு நார்த் வெஸ்ட் கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. சைஸ் 4.5க்கு 4, இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 17க்கு 17. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடைஸ் வச்சுருக்காங்க. சவுத் சைடில் ஸ்லாப்லெஸ் டைப்பில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே டிவி யூனிட்டும், கார்னரில் நார்த் ஃபேஸிங்கில் பிவிசியில் பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்றாரோ, சைஸ் 16க்கு 10. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பிவிசியில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர் ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசினும், ஆப்போசிட்டில் டால் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 16க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6.75க்கு 4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 13க்கு 12 அடி சைஸில் லாஞ்ச். அடுத்து லாஞ்சில் இருந்து செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ, இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 16. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10.5க்கு 4, இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து
அடுத்து லாஞ்சில் இருந்து மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஓப்பன் டைப் பால்கனிக்கு என்றாரோ. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி எடுத்து காந்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 60 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.